पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். பேர் ஜீவன் முக்தி விவேகமாக இருந்தாலும் ஒரு 10 கிளாஸுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள டெக்ஸ்ட்டுக்குள்ளார என்ட்ரு ஆக போகிறோம். ஒரு மங்களாச்சரணம் மட்டும் படிச்சிருக்கோம். அந்த முதல் ஸ்லோகம், மங்களாச்சரணத்தோட முதல் ஸ்லோகத்தை மட்டும் வாசிச்சிருவோம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யா தீர்த்தமகேஸ்வரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவத்கீதையில் இருக்கிற ஒரு 6 டாக்குமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். 5 பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சங்கர பாஷ்யம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சித்தாந்தம் தெரியாமல் நம்ம பார்த்திங்கன்னா சாத்தியம் எது சாதனம் எது அப்படின்னு தெரியாமல் ஒன்றத்தை அச்சீவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. சரியாக தெரியணும் சாதனம் எது சாத்தியம் எது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், கீதாவோட பாஷ்யத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சம்பந்த பாஷ்யம் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் முதல் பாஷ்யத்தில் டாக்குமெண்ட் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் அதில் கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். வேதம் சொல்கிற லைஃப் ஸ்டைல் எப்படிப்பட்டது அப்படின்னா 2 லைஃப் ஸ்டைல் இருக்கிறது. ஒன்று பிரவருத்தி மார்க்கம், இன்னொன்று நிவர்த்தி மார்க்கம். இந்த நிவர்த்தி மார்க்கம்ன்றது ஞான வைராக்கியத்தை பேஸ் பண்ணது. அதே பார்த்தீங்கன்னா பிரவருத்தி மார்க்கம் அப்படின்றது அபியுதயத்தை கொடுக்கறது.
இந்த லோக்கத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன்மையையும், அது இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய கர்மங்கள் உபாசனைகள் மூலமாக பரலோக பிராப்தியையும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியது பிரவிற்த்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கத்தோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா நிஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய மோட்சம். அப்போ பிரவிற்த்தி நிவர்த்தின்றது ரெண்டுத்துக்குமே டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேற. ரெண்டுத்தோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மம். ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் வர்ண ஆசிரமங்களை விதிச்சு நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. எதுக்கு அப்படின்னா மோட்சத்தை அடைகிறது. அப்போ ஒரு மனுஷனோட பூர்த்தி ஆகிறது, ஒரு லைஃப் ஸ்டைல் எப்போ பூர்த்தி ஆகும் அப்படின்னா பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், அதுக்கப்புறம் சன்னியாசி அப்படின்னு 4 ஆசிரமங்களையும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணமான லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசித்தமான மந்திரம் ஒன்று இருக்கு. தூரமே தே விபரீதே அப்படின்னு ஒரு பிரசித்தமான மந்திரம் நம்ம படிக்க போகிறோம். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா கல்கட்டாக்கும் மும்பைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி. இந்த கார்னர் இந்த கார்னர், காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது வேற பக்கம், அது வேற பக்கம், மேலே கீழே ரொம்ப தூரமானது. தூரம் ஏத்தே. இந்த ரெண்டுமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தூரமோ அதே மாதிரி இந்த லைஃப் ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் தூரமானது. விபரீதே, விபரீதமானது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசித்தமான மந்திரம் இருக்கு. நம்ம ஸ்ருதியை பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், ஸ்மிருதியிலிருந்து சங்கராச்சாரியார் கீதா பாஷ்யத்தில் இருக்கிறத முதல்ல காட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்ருதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பிரமாண கிரந்தங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சோண்டு பாஷ்யத்தை மந்திரத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம தெளிவு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மார்க்கம் இருக்குது, இவ்வளோதான். அப்போ ஆத்ம ஞானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகாரி அப்படின்னு கேட்கும் போது சங்கரர் கண்ண மூடிட்டு சொல்லுவார். இந்த பாஷ்யத்தில் நம்ம 2 நாள் நேற்று பார்த்த பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பந்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்கார். என்னன்னா கர்மங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். நம்ம திரும்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா கர்மபந்தம். சஞ்சிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அநேக கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். அது ரீபர்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு நமக்கு. அப்போ ஒருத்தன் பிறவியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா கர்மபந்தம் விட்டு போனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிபரேஷன் அடைய முடியும். இப்போ நமக்கு தெரியணும் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ம சந்நியாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மத்திலிருந்து வெளியில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றது. இப்போ சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத் அப்படின்ற ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டாக்குமெண்ட்லேயும் அதை தான் சொன்னார், கீதையோட தாத்பரியம் அப்படின்னும் போது. அதே மாதிரி இப்போ 2வது டாக்குமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார். சர்வ கர்மத்தோட சந்நியாசத்தை பண்ணுறது மூலமாக தான் ஆத்ம ஞான நிஷ்டா ரூபாத், ஆத்ம ஞான நிஷ்டை அப்படின்றது மூலமாக தான் நிஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சமானது அடையப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தியாகம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்சம். கர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிபரேஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா போயிடும். மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தமான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கர்மனா பத்தியதே ஜந்துகு வித்தியாச்ச விமுச்சியதே. கர்மத்தினால் பந்தப்படுகின்றான் மனிதன், ஞானத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா விடுபடுகின்றான். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மன குருவந்தி யதையோ பாரதர்ஷினக. யதிகள்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லை. கர்மம்னா இந்த இடத்துல என்னது, ஆசை வயப்பட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு எந்த கர்மத்தையும் சன்னியாசிகள் செய்வதில்லை. யாரு அப்படின்னா சம்சாரத்தின் மறுகரையை பார்க்கக்கூடிய, மோட்சத்தை பார்க்கக்கூடிய சன்னியாசிகள். அப்ப சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவாக கர்மத்திலிருந்து விலகிறதுக்காக தான் சந்நியாசம். அப்ப நமக்கு பந்தம் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். பந்தம் என்ன, ஏன் பிறக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கர்மபந்தம், இன்னொன்று வாசனாபந்தம். யோக சூத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும், டீல் பண்ணும் அப்படின்னா 11 உபனிஷதங்களுக்கு மேலே 10 உபனிஷதங்கள் வரைக்கும் ஒரு ஃபார்மேட்டில் போகும். 10க்கு மேலே இருக்கிற உபனிஷதங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசனையை பிரதானமாக வச்சுக்கிட்டு வாசனையிலேருந்து முக்தி அடைகிறத பற்றி பேசும். 10 உபனிஷதங்களும்
என்ன பண்ணுது அப்படின்னா பகவத்கீதை இதெல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா வந்து கர்ம பந்தத்துல இருந்து விடுபடுறதை பத்தி பேசும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ம வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பந்தம். மனசுல நல்லா புரிஞ்சு, கர்ம வாசனைகள் தான் பந்தம். நம்ம வித்யாரண்ய சுவாமி என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்துல கர்மபந்தத்தை நாசம் பண்றதுக்கான சந்நியாசத்தை சொல்றார். சந்நியாசத்துல நிறைய வெரைட்டி இருக்கு, அதெல்லாம் பார்க்க போறோம். சந்நியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் கர்மபந்தத்துல இருந்து விலகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாசனா பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுல இருந்து விடுபடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனோநாசம் வாசனாக்ஷயம் அப்படின்னு 2 பிரகரணம் வச்சுதான் சொரூப சித்தின்ற விஷயத்தை வந்து அடுத்த சாப்டர்ல வைக்கிறார். அப்ப 2 விதமான பந்தங்கள் இருக்கு அப்படின்னு மனசுல நல்லா இது பண்ணிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா கீதா பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, முதல்ல கர்மா பந்தத்துல இருந்து விடுபடுறதை பத்தி ஒரு போக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல வந்து ஆச்சாரியார் சொல்லிட்டு இருக்காரு. முதல் பாஷ்யத்துல லைஃப் ஸ்டைல் 2ன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 2வது டாக்குமெண்ட்ல 2வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிறதுல என்ன சொல்றாரு அப்படின்னா 2 விதமான புத்தி தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. புத்தி துவயம் அப்படின்னு பேர். என்ன புத்தி துவயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவிற்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி, இன்னொன்னு நிவிற்த்தின்னு சொல்லக்கூடிய புத்தி. அதான் 2 மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த பிரவிற்த்தி நிவிற்த்தியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்லும் போது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய புத்தி அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யோக புத்தி அப்படின்னு 2வது. இந்த சாங்கிய புத்தினா என்ன அப்படின்னும் போது ஆச்சாரியார் சொல்றார், யாரு சாங்கியர்ன்றத வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். சாங்கியர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்ம ஞானம் எவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு பெயர் சாங்கியர்கள், வேற எதுவும் இல்லை. ஆத்ம ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்குலாம் இருக்கே சுவாமி, ஆத்ம ஞானம் இருக்கா? யாரெல்லாம் 20-30 வருஷமா பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோமோ அவங்களுக்குலாம் ஆத்ம ஞானம் இருக்கா இல்லையா? ஆத்மாவை தெரியுமா எல்லாத்துக்கும்? நிறைய சத்சங்கெல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் ரொம்ப ஸ்பஷ்டமான மந்திரங்கள்லாம் இருக்கு. இந்த ஆத்மாவை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உபாயம், கிரந்தங்களை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, இது இல்லை. கிரந்தங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி. இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ட்ரி கார்டு தான் ஒழிய இது வந்து ஞானம் இல்லை. அப்ப ஞானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னேத்தி நேத்தி வச்சனை நிகமா அவோச்சு பிராத்தஸ்மரணத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கர சொல்லும்போது சொல்றார், என்னேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு நேத்தி எல்லா தத்துவங்களையும் இது இல்லை இது அனாத்மா இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா எந்த இடத்துல நேத்தி பண்ண முடியாத ஒரு வந்து பாத்தீங்கன்னா எண்டு வருமோ அதுதான் நான், அதுதான் ஆத்மா. அப்ப பாடம் படிச்சவங்க எல்லாரும் நேத்தி பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் பண்ணல. அப்ப பாடம் படிச்சிருக்கோமா? ஆமா பாடம் படிச்சிருக்கோம். 20 வருஷம் 30 வருஷமா பாடம் படிச்சிருக்கோம். கீதை தெரியும், 2 வாட்டி 3 வாட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாங்கியர்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணி முதல் க்ஷணம் இந்த ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதோட தெரிஞ்சு போயிடும் இது எல்லாம் அனர்த்தம் அப்படின்னு. ஒரே ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா மின்னல் கீற்று மாதிரி என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் அறிஞ்சாலும் அதுக்கப்புறம் இந்த தேகம் இருக்காது, இந்த தேகம் எல்லாம் போயின்னு திரும்ப வந்துடுவீங்க. ஒரே ஒரு க்ஷணம் மின்னல் வெட்டு மாதிரி. கைத்துக்கு மேல பாம்பு பார்க்கணும், ஒரு நல்ல இருட்டு, எங்கேயோ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு கருகும் இருட்டு, ஒரு காடா இருக்கு, ஒரு கயிறு கிடக்குது. அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இருட்டுனால வந்து அரை இருட்டுனால வந்து பாத்தீங்கன்னா பாம்புன்னு பார்த்து பயப்படுறோம், ஐயோ பாம்பு இருக்குங்க அப்படின்னு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மின்னல் கீற்று வந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சாலும் என்ன ஆயிடும், பாம்பு போயிடும் கயிறுன்னு தெரிஞ்சு. திரும்ப வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா போனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், அங்க இருக்கிறது கயிறு தான், பாம்பு இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். இதே மாதிரி நேத்தி ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி முடிச்சாலும் ஒரே ஒரு வாட்டி நான் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் போனாலும் கூட இந்த உலகம் தெரிஞ்சாலும் கூட இதெல்லாம் பொய், வாஸ்தவத்துல நான் தான் சத்தியம் அப்படின்னு அசைக்க முடியாததா ஆயிடும். ஒரு மின்னல் கீற்று மாதிரி ஒரு ஞானம் நேத்தின்ற ஞானம் வரணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் எந்த நான் வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்கு அந்நியமா
எந்த நான் அறிஞ்சனோ அந்த நான்லயே நின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டா அப்படின்னு பேர். அப்ப அந்த நான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சவன் தான் என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நிஷ்டை உண்டாகிறதுக்காக சர்வ கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்கின்றான். சர்வ கர்மத்தையும் விட்டுறான். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா 18th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 10வது ஸ்லோகம். இன்னைக்கு 18th சாப்டர்ல வந்து 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மேதாவியா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை, இந்த பரோட்ச ஞானத்தை நல்லா சம்பாதிச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா மனனத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணி, மனனத்தை பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் வித்யாரண்ய சுவாமியோட எல்லாத்தையும் படிச்சு காட்ட போறேன். வித்யாரண்ய சுவாமி பஞ்சதசியில என்னெல்லாம் லட்சணம் சொல்லியிருக்கார் சிரவண மனனத்துக்கெல்லாம். மனனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நேத்தி ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மனனம். இது யாரும் சொல்றது இல்லை வெளியில. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா லட்சணத்தெல்லாம் மாத்திக்கிட்டோம். நம்ம பெரியவங்க சொன்ன லட்சணத்தெல்லாம் தூக்கி போட்டோம். கேட்கறது அப்படின்றது ஒண்ணு. அதுக்கப்புறம் தெளிதல் அப்படின்னு வந்து நம்ம கைவலி நவநீதத்துலாம் கேட்டல் சந்தேகம் தெளிதல்னு வச்சுட்டோம் மனநத்துல. கேட்டல் சிந்தித்தல் நிஷ்டை கூடுதல். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தேகம் தெளிதல் அப்படின்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா எப்ப நான் ஜீவனா இல்ல வந்து ஆத்மாவா, ஜீவாத்மாவா இல்ல பரமாத்மாவா அப்படின்னு தெரியும் அப்படின்னா, நான் வாஸ்தவத்துல சரீரமா சரீரம் இல்லையா அப்படின்னு எப்ப தெரியும் அப்படின்னா, நீங்க நேத்தி பண்ணாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற விசுத்தமான நானை அறியாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய்ன்னு தெரியவே தெரியாது. ஒரு வாட்டியாவது சங்கரர் கீதை இதுல வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்லுவார், ஒரு க்ஷணமாவது ஒருத்தனுக்கு கயித்துல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பாக்குறீங்க, அந்த பாம்பு ஒரே ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா மின்னல் வெட்டு மாதிரி ஒரு மின்னல் வந்துச்சு அப்படின்னா கயிறு போய் கயிற்றுக்கு மேல இருக்க பாம்பு போயிடும், கயிறு தெரிஞ்சிடும். அதிஷ்டான ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல சூப்பர் இம்போஸ் பண்ண ஞானம் வந்து பாம்புன்ற ஞானம் போயிடும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன இருட்டு வந்தாலும் திரும்ப அதுல என்ன தெரியாது, பாம்பு நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கயிறுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேல நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் உங்களோட புத்தி அதுல பாம்பை பார்க்காது. அதே மாதிரி நேத்தி நீங்க பண்ணி சரியான முறையில பண்ணி முடிச்சீங்க அப்படின்னா மனனம் அதன் பேர். அந்த நேத்திய பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்க நான் அப்படின்ற ஒரு வஸ்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு க்ஷணமாவது நீங்க தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆகும். எனக்கு இந்த உலகத்துல பண்ண வேண்டியது ஒண்ணுமில்லை அப்படின்ற ஒரு நிச்சயம் வந்துடும். அதனால்தான் சின்ன சம்சயக அப்படின்னு 18வது சாப்டர்ல 10வது ஸ்லோகத்துல அடுத்த இதுல இன்னைக்கு காலையில பாடத்துல வந்து யாராவது வேணும்னா கேட்டுங்க, ஈவினிங் வரும். சின்ன சம்சயக அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் போனவன். இது பாம்பா கயிறா, இது பாம்பா கயிறா அப்படின்னு எப்ப சந்தேகம் இருக்கும்? கயிறு தெரியாத வரைக்கும். ஒரு மின்னல் கீற்று வந்து கயிறுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சந்தேகம் இருக்குமா இருக்காதா, இது பாம்பா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வராது. அதே மாதிரி அதிஷ்டானமா இருக்கக்கூடிய நான் அப்படின்ற வெறும் நிர்குண நிராகாரமா இருக்கிற நான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்றதெல்லாம் இருக்குல்ல, நீ சரீரம் இல்லை, இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கு, கயிறுக்கு மேல பாம்பு மாதிரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும், டவுட்டா இருக்கும். நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது எனக்கு ஜென்மம் இல்லை, மரணம் இல்லை, நான் இறக்க போறதே இல்லை, நான் பிறக்கவே இல்லை, இதெல்லாம் சும்மா அப்படின்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட்டாவே இருக்கு. சாஸ்திரத்தை நம்புறதா இல்லை ஆச்சாரியார் சொல்றதை நம்புறதா இல்லை உண்மையிலே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லையே, எனக்கு தேகம் இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அது இருக்கு, என் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, எல்லாரும் ஆத்மான்னா ஆத்மாவே நமக்கு தெரிய மாட்டேங்குது, இவங்க என்ன ஆத்மான்றாங்க, நமக்கு எல்லாத்துக்கும் டவுட்டாவே இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடம் கேட்டதுக்கு பிறகு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனனம் பண்ணாதவங்களுக்கு, மனனம்னு என்ன அர்த்தம், நேத்தி பண்ணாதவங்களுக்கு எத்தனை காலம் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா ஆகாத வரைக்கும் நீங்க என்னவா இருக்கும், கேள்வி ஞானமாவே இருக்கும். அப்ப சந்தேகம் போகுமா அப்படின்னா சந்தேகம் போகவே போகாது. நீங்க நேத்தி தான் ஒரே உபாயம். அந்த நேத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல 2 விதமா பிரிக்கிறோம். வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் நேத்தி பண்ணினா அதுக்கு பேர் பாஹ்ய சந்நியாசம் அப்படின்னு பேர், வேற எதுவும் இல்லை. சிம்பிளா புரிஞ்சுங்க. நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி அப்படின்னா என்னுடையதுன்னு அபிமானத்தோட வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் விட்டீங்கன்னா அது பாஹ்ய சந்நியாசம். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு நான் அபிமானம் வைக்கிறேன் பாத்தீங்களா,
இந்த தேகத்துல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை வெளியே விடுறதா இல்லை புத்தியில விடுறதா? புத்தியால பாத்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் இந்த தேக மனசு புத்தி இந்த தேக இது இந்திரியங்கள் எல்லாத்தையும் நான் 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 இருந்தேன். இதை விவேகம் பண்ணி இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு இந்த தேகாதிகள்ல நீங்க தியாகம் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஆந்தர சந்நியாசம் அப்படின்னு பேர். ஆனா ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம் தான். வெளியில விட்டாலும் சந்நியாசம், உள்ள விட்டாலும் சந்நியாசம், தியாகம். அதனால்தான் மந்திரம் சொல்லுது, தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுகு. தியாகம் ஒன்றினால் மட்டுமே பாத்தீங்கன்னா அமிர்தத்தன்மை அடையப்படும். தியாகா சாந்தி அனந்தரம், தியாகத்தினால்தான் சாந்தி கிடைக்கும். அப்ப தியாகம் தியாகம் சொல்லுதே சுவாமி அப்படின்னா நேத்தி என்னேத்தி நேத்தி வச்சனைர் நிகமா அவோச்சுகு. எல்லா வேதங்களும் இந்த ஆத்மாவை அறியறதுக்கு என்ன உபாயம் சொல்லுது அப்படின்னா இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு விட்டாதான் பாத்தீங்க அப்படின்னா அதிஷ்டானமா இருக்கிற ஞானம் நமக்கு கிடைக்கும், ஆத்ம ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த வெளியில இருக்கிறதெல்லாம் விடுறோம் பாத்தீங்களா? நீங்க பாருங்க, ஒரு வஸ்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா டூ வீலர் பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன், வெளியில வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணாமையே வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு டூ வீலர் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசமா அப்படியே இருந்துச்சு. ஏன் நான் அதை முன்னாடி ஓட்டிட்டு இருந்தேன், இப்போ பாத்தீங்கன்னா ஓட்டாம அப்படியே இருந்துச்சு. வேற ஒரு வெஹிக்கிள், நாதபிரம்ம வேற வெஹிக்கிள் வாங்கிட்டார். அதனால பழைய வண்டி பாத்தீங்கன்னா 2 மாசமா அப்படியே இருந்துச்சு. ஓட்டிக்கிட்டு இருக்கிற போது இருக்கிற அபிமானம் ஓட்டாம இருக்கும் போது என்ன இருக்குன்னா அபிமானமே இல்லாம ஆயிடுச்சு 2 மாசத்துக்குள்ளார அந்த வண்டியில. ஆனா அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கும் போது பல வருஷங்களா ஓட்டிக்கிட்டே இருக்கும் போது அதுல பாத்தீங்கன்னா நம்ம வண்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஓரமா நின்று பாத்தீங்கன்னா தூசி படிஞ்சு அப்படியே இருக்கும்போது அதுல இருக்க அபிமானம் பாத்தீங்கன்னா போகுது. நாமரூபத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அபிமானத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமரூபத்துக்கு மேல நம்ம பண்ற கர்மா இருக்கு பாத்தீங்களா, அந்த கர்மா பாத்தீங்கன்னா நம்மள அட்டாச்மெண்ட்டை உண்டு பண்ணுது. அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம ஞானத்துக்கு என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஸ்தூலமா தியாகம் பண்ணிட்டு ஒரு குருநாதர்கிட்ட வந்துரு. பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்திய கிருத்தகிருத்தேன ச குருமேவாபிகச்சேத் அப்படின்னு முண்டக்க உபனிஷத்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. இந்த உலகத்தெல்லாம் பார்க்கறது, பார்த்து 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 பாத்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் அனித்தியமா இருக்கு, நான் அடைஞ்சதெல்லாம் அனித்தியமா இருக்கு, நான் எதெல்லாம் அடைஞ்சனோ அதெல்லாம் கையை விட்டு போயிட்டே இருக்கு, வருது போகுது வருது போகுது, இந்த உலகம் சுத்தி சுத்தி பார்க்கிறேன், எனக்கு நடக்கிறதையும் பார்க்கிறேன், மற்றவங்களுக்கு நடக்கிறதையும் பார்க்கிறேன், எதெல்லாம் நான் நித்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோனோ அதெல்லாம் அனித்தியமா போயிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு பரீட்சை லோகான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் பரீட்சா பண்ணி எடை போட்டு பார்த்து நித்தியம் அனித்தியம், எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு பார்த்து மெதுவா பாத்தீங்கன்னா கருமச்சிதான் இது எல்லாம், இந்த உலகம் எல்லாம் எதனால சம்பாதிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் என்னுடைய தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு என்னோட புத்தி, என்னுடைய மனசு, என்னோட இந்திரியங்கள், வெளியில இருக்கிற பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் எக்ஸ்டர்னலா என்னெல்லாம் இருக்கோ மனைவி, கணவன், குழந்தைங்க, அப்புறம் வாகனம், சொத்து, பதவி, நம்ம படிச்ச படிப்பு, இது எல்லாம் பாத்தீங்கன்னா கர்மச்சிதான், கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்டவை. பூர்வ ஜென்ம கர்மம் இந்த ஜென்மத்துல நமக்கு ஈல்டா கொடுத்துருக்கு. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னது அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது வேற. அப்ப கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்ட எதுவா இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஒரு காலத்துல அது பாத்தீங்கன்னா பலன் கொடுத்து அடுத்த காலத்துல அது முடிவடைந்து விடும். யத் கிருதகம் ததனித்யம் கடவத்து ஒரு நியமம் பாத்தீங்கன்னா சொல்லுவோம். எது ஒரு காலத்துல செய்யப்பட்டு ஒரு பானை பண்றோம், ஒரு பானை பாத்தீங்கன்னா கர்மம், ஒரு கர்மத்தை யூஸ் பண்ணி ஒரு பானை பண்றீங்க அப்படின்னா ஒரு காலத்துல அது பாத்தீங்கன்னா உடைஞ்சு போகுது. இதே மாதிரி தான் இந்த உலகத்துல எது கர்மத்தினால் செய்யப்பட்டாலும் அது பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல இல்லாமல் போகும். அது சொர்க்கம் வரைக்கும் அதேதான். நீங்க எந்த லோகத்துல பாத்தீங்கன்னா சொர்க்கம் வரைக்கும், அதே மாதிரி பிரம்மலோகத்தையும் பாத்தீங்கன்னா உபாசனையினால் அடையலாம். கர்மத்தினால பாத்தீங்கன்னா இந்த பித்ருலோகம்ன்ற சொர்க்கத்தையும் அடையலாம். இந்த லௌகிக கர்மத்தினால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய பங்களா பண்ணலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு பதவி அடையலாம். எதையெல்லாம் கர்மத்தினால நம்ம பண்ணமோ இந்த லோக பயன்கள் எல்லாமே நம்ம கர்மத்தினால பாத்தீங்கன்னா அடைஞ்சதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நாசம் ஆகிறத பாக்குறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்மத்தினால பண்ணக்கூடிய பரலோக விஷயங்களும் கூட க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பலன் கொடுத்து அந்த காலம் முடிஞ்சோன அது நாசத்தை அடையும்.
இது மெதுவா மெதுவா ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு புத்தி வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. பரீட்சா பண்ணி அவனுக்கு தெரியுது, ஐயோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நிர்வேதம் ஆயாத்து. அவன் இடத்துல என்ன உண்டாகுது அப்படின்னா, பரீட்சா பண்ணி இந்த உலகத்துல கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் பரீட்சா பண்ணி பார்த்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனித்தியம் அப்படின்னு அவனுக்கு உள்ளார ஒரு வைராக்கியம் வந்த பிறகு அவன் என்ன பண்றான், குருமேவாபி கச்சேத். அவன் வந்து பாத்தீங்கன்னா ச குருமேவாபி கச்சேத். அவன் ஒரு குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போறான். குருநாதர்கிட்ட போறான் அப்படின்னா கர்மத்தை விட்டுட்டு போறானா அப்படின்னா, ஆமா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. நான் எதையெல்லாம் கர்மத்தினால சம்பாதிக்கிறேனோ அது அதெல்லாம் அனித்தியம். அந்த அந்த ஞானம் ஒருத்தருக்கு வரணும். அந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அவன் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்மத்தையும் பண்ணி அதனால ஒரு பலன் அடையணும்னு அவன் ஆசைப்பட மாட்டான். அதான் வைராக்கியம்னு பேர். அந்த வைராக்கியத்தை வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா, குருகிட்ட போய் என்ன பண்றான், சிரவணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறான். அப்ப சிரவணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா சூப்பர், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் பரோட்ச ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட இருந்து நல்ல பரோட்ச ஞானத்தை உட்கார்ந்து பாடம் படிச்சு சிரவணம். அதுக்கப்புறம் நேத்தின்னு வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்துல வந்து சொல்றார், குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் பண்ணி முடிச்சோன்னே சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், ஏகாந்த தேசத்துக்கு போறான். ஏகாந்த தேசத்துக்கு போய் என்ன பண்றான், குரு சொன்னது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அப்ளை பண்ணி பார்க்கறான், மனனம் பண்றான். மனனம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அனுபூதியை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான் அப்படின்னு கேனோபனிஷத் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது. அப்ப சிரவணம் பண்ணதுக்கு பிறகு ஏகாந்தத்துல இருந்துகிட்டு மனனம் பண்றது மூலமா தான் நேத்தி பண்ணா குருநாதர் சொன்ன அந்த ஆத்ம தத்துவம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்தியோட லாஸ்ட்ல வந்துடும். இதுக்கப்புறம் அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது எது இருக்கோ சமாதி அப்படின்னு பேர். அதுலயே தொடர்ந்து நிற்றல் எது இருக்கோ நிஷ்டை அப்படின்னு பேர். அதுக்கு பேர் வந்து ஆத்ம ஞான நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. நிதித்தியாசனத்தினால அதை சம்பாதிக்கிறோம். சிரவணத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு ஒருத்தன் நல்ல விவேகத்தை அடைஞ்சு குருநாதர்கிட்ட வந்துட்டான்னு வச்சுங்களேன், சந்நியசிய சிரவணம் குறியாத் அப்படின்னு ஒரு விதி வச்சிருக்கு. சந்நியாசம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தை பண்ணு. அப்ப என்ன ஆகும், இவனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சாமி நான் கோயிலுக்கு போகணும், ஒரு 4 நாள் வரமாட்டேன். சாமி நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகணும், எனக்கு ஒரு வாரம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் ஒரு வாரம் கிளாஸ்க்கு வரமாட்டேன், யூடியூப்ல கேட்டுக்கிறேன். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிராத்த கர்மா இருக்குது, எனக்கு குழந்தை கோயிலுக்கு போகணும், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கூட நான் இருக்கணும். நிறைய மெசேஜ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும், சாமி எக்ஸ்கியூஸ் பண்ணிங்க அப்படின்னு. இப்போ நாங்கள் எங்கே எக்ஸ்கியூஸ் பண்ணுறது? நாதபிரம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாள் திங்கள் லீவ் போட்டிருக்காரு. இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 4 வருஷம் ஆச்சா? 4 வருஷம் ஆச்சு. அவர் ஒரு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் போட்டார். அது கூட லேட்டாக வந்தீங்க. ஒரே ஒரு கிளாஸ், ஒரு நாள் இல்லை, ஒரு கிளாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டால் புள்ளக்குட்டி இல்லை, வேற எதுவும் இல்லை, சிம்பிள். குழந்தை குட்டி இல்லை, கமிட்மெண்ட்டே இல்லை, எந்த இதுவும் இல்லை. அந்த ஒருவேளை கிளாஸ் லீவ் வராமல் இருந்தது கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அவருக்கு ஃபீவர். நான் ஃபீவர்னு தெரிஞ்சு அந்த கிளாஸையும் நான் கேன்சல் பண்ணியிருப்பேன். நான் அவர் தெரியல எனக்கு, அவர் சொல்லவே இல்லை. அது கூட சொல்லலை, சாமி கிட்ட சொன்னால் கிளாஸ் இது பண்ணுவார் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஏன் வரலன்னா கிளாஸ் அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ ஒரே ஒரு கிளாஸ் தான் 4 வருஷத்துல, ஒரே ஒரு கிளாஸ் தான். 2000 சொச்சம் கிளாஸ் போட்டிருக்கோம், ஒரு கிளாஸ் கூட லீவு. என் சன்னியாசிகள் எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை, வேற எந்த வேலையும் இல்லை, வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எந்த சொந்த பந்தம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஃபயர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரு சன்னியாசத்துக்கு வராங்களோ சன்யசிய சிரவணம் குறியாத், அப்படி வந்ததுக்கு பிறகு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நோக்கி தான் பார்வை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷிகேஷ் போனோன்னு என்கிட்ட நிறைய என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. என்னோட சர்டிஃபிகேட்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் என்னோட பேரில் என்னெல்லாம் இருந்துச்சோ நான் தீர்மானம் பண்ணினேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கிரகஸ்தாசிரமத்துக்கோ இந்த லோக்கத்துக்கு நான் போகிறது இல்லைன்னு தெரிஞ்சோன்னே, அங்கே வந்து கங்கா கரையில் நடுவில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. சண்டி தேவி கோயிலுக்கு போகிற வழியில் ஹரித்வாரில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. கங்காக்கு மேலே இருந்து என்னோட பேரில் இருந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸ்ல இருந்து எதெல்லாம் இன்சூரன்ஸ் பாலிசி அது பண்ணாங்கிட்டு நிறைய வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கிழிச்சு கங்காலேயே போட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடின்னு ஒன்று எதுவுமே இல்லை, பேக் ஃபயர் பண்ணியாச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் தான் போகணும், முன்னோக்கி தான் போகணும், பின்னாடி போகவே முடியாது. இதான் சந்நியாசம். அப்போ முன்னாடி போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்ம ஞானத்தில் தான் போய் ஆகணும்.
சிரவணம் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து உட்கார்ந்து சிரவணம் பண்ண என்னோட குருநாதர்கிட்ட எந்த விக்னமும் இல்லை. மனனம் பண்ணிக்கிட்டு இருக்க எந்த விக்னமும் இல்லை. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சிரவணம் பண்றதுல எவ்வளவு விக்னம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சந்நியஸ்ய சிரவணம் குறியாத்துன்னு ஒரு விதி வச்சிருக்கு. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, விவேகம் வரட்டும். நல்ல விவேகம் வந்து நல்லா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வரட்டும். இது ஒன்றும் உதவாது, இது எல்லாம் அனித்தியம், இதுல நான் அடையிறது எதுவுமே எனக்கு சுகம் தராது, துக்கம் மாத்திரம்தான் அப்படின்னு ஒரு ஜென்மத்துல ஒருத்தருக்கு வைராக்கியம் வந்துருச்சுன்னா அவரோட ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா உதாரணம் ஆயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பந்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பந்தம். இந்த கர்ம பந்தத்தை விடுறதுக்காக தான் சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஞான நிஷ்டா ரூபாத் அப்படின்னு நேற்று கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். ஆத்ம ஞான நிஷ்டைக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்துல சந்நியாசம் சம்பவிக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்லயே சந்நியாசம் பண்ணிட்டு என்ன மாதிரி சந்நியாசம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டேன், இந்த சந்நியாசம் எடுக்கல. நான் 6 வருஷம் கழிச்சு சிரவணம் பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்தேன். ஆனா வீட்டோட சம்பந்தம் எல்லாம் விட்டு போச்சு. இது மாதிரி ரிஷிகேஷ்ல ஹரித்துவார்ல என்கிட்ட இருக்க என்னோட சிஷ்யர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுசா விட்டுறது, திரும்பி கூட பார்க்கறது இல்லை. என்னோட சிஷ்யர்கிட்ட வந்து நான் என்ன பண்ணேன், சன்னியாசம் கொடுத்து ஒரு என்கிட்ட இருக்கார் விஜயானந்தான்னு ஒரு சுவாமி இருக்கார், நான் தான் தீட்சை கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிருகதாரண்யம் இந்த சன்னியாசம் இதெல்லாம் பிருகதாரண்யம் ரொம்ப உச்சமாக போகும். இதை பற்றிலாம் நல்ல தெளிவு கொடுத்துரும். அவர் வந்து என்ன பண்ணார், வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி பிரம்மச்சாரியா இருக்கும் போது என்ன பண்ணாரு, போயிட்டு வந்தார். எங்கேயாவது போனார்னா ஊர் பக்கம் எங்கேயாவது போனார்னா ஏதோ ஆசிரமத்துக்கு போனார்னா அப்படியே சைடில் போய் அம்மாவையும் போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பாடங்கள்லாம் போக ஆரம்பிச்சுது. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் அவர் எப்படி இருக்கு, அவரோட வைராக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி வீட்டுக்கு வேணா போய் பார்த்துட்டு வரீங்களா சாமி, அம்மாவை எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரீங்களா பூர்வாசிரமத்தில். சாமி நீங்கள் தானே சொன்னீங்க சாமி அவங்கவுங்க பிராரப்தம் அவங்கவுங்கள வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோம் அப்படின்னு. பிண்டதானம் வச்சதுக்கு பிறகு வந்து சாமி எங்கே சாமி அம்மா இருக்காங்க, பிண்டதானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா இருந்தாங்க, பிண்டதானம் கொடுத்ததுக்கு பிறகு அம்மாலாம் ஒன்றும் இல்லையே சாமி, சுவாமி பார்த்துப்பார் சாமி, அவங்கவுங்க கர்மத்தை அவங்கவுங்க பார்த்துப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சன்னியாசம் கொடுத்தது வந்து நல்லா வேலை செஞ்சுருக்கேன் அவருக்கு. யாருமே போகல, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, கொஞ்சம் பேர் போனவங்களா இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து வைராக்கியம் வந்தவங்க திரும்ப போகவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் சிரவணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக சிரவணம் நடக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சந்நியாசம் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு பேர். நடுவில் நான் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லிடுறேன். விவிதிஷா நான் டைரக்டாக சித்தாந்தத்துக்குள்ளாரியே பாஷ்யம் படிச்சு நான் ரொம்ப போர் அடிக்கின்றதுனால தான் இதை நடுவில் சொல்லிட்டு இருக்கேன். விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னா வேத்து மிச்சா விவிதிஷான்னு பேர். அறிவதற்காக ஆத்மாவை அறியறதுக்காக வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு வந்து கமிட்மெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஆத்மாவை அறிய முடியல, சப்த ஞானத்தை அறைய முடியல அப்படின்னு 30 வருஷமா ஒருத்தர் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து என்ன படிக்கிறாரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் நான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்குள்ளார பூர்ணமாக எல்லாம் முடிச்சுவோம். ஒரு சன்னியாசம் எடுத்துட்டு வந்தவங்க நான் வந்து 5 வருஷத்துல என்னோட பிரஸ்தான திரயம் மற்ற தர்ஷனங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும், ஷட் தர்ஷனங்கள் நான் என்னெல்லாம் படிச்சனோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒருத்தர் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துகிட்டு டிராவல் பண்றாருன்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. 5 வருஷத்துல முடிக்கிறதும் 20-30 வருஷத்துல. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷனோட தான் ஞானம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞானத்துக்கு நடுவில் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது நிறைய சஞ்சலங்களோடு சேர்ந்து ஞானத்தை நம்ம அடையிறோம். சப்த ஞானமே வந்து பார்த்தீங்கன்னா பூரணமாக ஆகிறது இல்லை, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம்ன்றது தான், அதாவது தான் நிவர்த்தி அப்படின்னு இந்த மார்க்கத்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆ டிவைட் பண்ணி வச்சிருக்கு சாஸ்திரம். வேதோக்த தர்மம் 2 தான் வேதோக்த தர்மம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசத்துக்கு வந்துரு, ஒரு உபாசனையை பண்ணி அதுக்கப்புறம் சன்னியாசத்துக்கு வந்துரு. இல்லை வைராக்கியம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துரு, விலகிரு, மொத்த சொசைட்டியில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ஏகாந்தமாக வந்துரு. அப்போ ஏகாந்தமாக வந்து எந்த கமிட்மெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சிரவணத்தை பண்ணினீங்கன்னா 4-5 வருஷத்துல கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிடலாம். இல்லைன்னா நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப அனுதாபி, ஒருத்தர் நல்ல பக்தர், அவர் வந்து சாமி ஏன் இது வரமாட்டேங்கிற சாமி, இந்த டைமில் எனக்கு வந்து முடியாதே சாமி, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. என்ன கமிட்மெண்ட்டு? வேறு கமிட்மெண்ட்டு. எனக்கு ரொம்ப பிரியம் சுவாமி, ஆனால் ஜீவன் முக்தி விவேகம் கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சுவாமி,
ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஜீவன் முக்தி விவேகம் கேட்கணும். அவர் வந்து வித்யாரண்ய சுவாமியோட ரொம்ப ஃபேன். வித்யாரண்ய சுவாமினாவே எனக்கு ரொம்ப உயிர் சுவாமி. அவரோட கிரந்தம் போடுறீங்க அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த டைமில் வர முடியாது. நான் வந்து யூடியூப்பில் கேட்டுக்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாது. ஐயோ டைரெக்டாக கேட்கணுமே ஜி, ஆன்லைனில் வாங்க. இல்லை முடியாது, கமிட்மெண்ட் எனக்கு இருக்குது. அப்போ கமிட்மெண்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிரவணத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒழுங்காக ஒரு குருநாதர்கிட்ட பண்ண முடியாது. ரொம்ப பிரத்யட்சமாக தெரிஞ்சுங்க. கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா பந்தம். ஞான மார்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் நிவர்த்தின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணால் ஈஸியாக நடக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் நடந்துடும். இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரவணம் பண்ணி வச்சாலும் கூட லேட்டானாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் சிரவணம் நடக்கும். சிரவணம்ன்றது என்னது? பதஜன்ய ஞானம் சிரவணம், வேற எதுவும் இல்லை. சிரவணத்துக்கு லட்சணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம், பதம் பதார்த்தம். இதுக்கு இந்த அர்த்தம், இதுக்கு இந்த அர்த்தம், இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தம், இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம். சிரவணம்னா பதஜன்ய ஞானம், ஒரு பதத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஞானம், பதத்தோட மீனிங் தெரியறது, இதான் சிரவணம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்தத்துக்கும் இருக்கிற ஞானத்தை வந்து சப்தத்தோட அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அறிஞ்சிடலாம். அதுக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து ஆத்ம தத்துவம். அதை அறியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபரோக்ஷம் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்திலிருந்து பதார்த்தங்களை அறிஞ்சிடலாம், சப்தார்த்தங்களை எல்லாத்தையும் அறிஞ்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறதே என்ன அப்படின்னா இதில் கன்ஃபியூஸ் இல்லாமல் இந்த பதார்த்தங்களை நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். கிரகஸ்தர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பாடம் கேளுங்க. கேட்க 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 உங்களுக்கு ஓஹோ இதெல்லாம் இருக்கு போல இருக்கு. நம்மளோட கனெக்ஷன் விட்டு போச்சு. நம்ம பரம்பரையாக வந்துக்கிட்டு இருந்தது விட்டு போனதுனால நம்ம அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டில் சன்னியாசியாக இருந்திருக்கணும், அவர் போயிருக்கணும் சன்னியாசம். ஒவ்வொரு தாத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தரும் சன்னியாசம் போயிருக்கணும். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பகவத்கீதையும் உபனிஷதங்களும் நம்ம கண்ணில் ஃபெமிலியர் ஆயிருக்கணும். அப்படி ஆகலை, லைஃப் ஸ்டைல் தெரியலை. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மாந்தர புண்ணியம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இச்சை வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டி வச்சு இந்த இச்சையை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு சன்னியாசம் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உட்காந்து பாடத்தெல்லாம் கேட்க போகிறீங்க. நீங்கள் கேட்டோன்னே உங்களுக்கு என்ன ஞானம் கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேட்டால் வந்து சிரவணத்தினால பதஜன்ய ஞானம் கிடைக்கும். அந்த பதஜன்யம்னா பதத்திலிருந்து நான் மீனிங் சொல்ல அந்த மீனிங் எல்லாம் உங்களுக்கு ஸ்புரிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானம் அப்படின்னு பேரு. சாஸ்திரத்திலிருந்து ஆச்சாரியர் சொல்லக்கூடிய சப்தங்களை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பரோட்சம் ஞானம் அப்படின்னு பேரு. ஞானம் தான். ஞானம் கிடைச்சிருச்சா? ஆமா, பரோட்ச ஞானம் கிடைச்சிரும். ஆனா நேத்தி பண்ணாம ஆத்மா தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பத ஞானத்தை வச்சுக்கிட்டு பதார்த்த ஞானத்தை வச்சுக்கிட்டு இப்படிதான் டிராவல் பண்ணணும் அப்படின்னு இது நான் இல்லைன்னு சொன்ன மாதிரி நேத்தி பண்ணிக்கிட்டு போனாதான் நீங்க உங்க ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா மனநத்தோட முடிவுல நான் அப்படின்னு அறிய முடியும். அப்ப நான் அப்படின்ற நேத்தி பண்ணும்போது என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம் இல்லாம நேத்தி நடக்காது. வீட்டில் இருந்துகிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி பண்ணார் அப்படின்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏகாந்தத்தில் இருந்துகிட்டு பண்ணா முடியும். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்தாலும் கூட இப்போ நேத்தி நான் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சாமி, கை தூக்கிடுவேன். நான் நேத்தி ப்ராசஸில் இன்னும் இறங்கவே இல்லை, கொஞ்சம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா கிளாஸ் வச்சுருக்கேன்ல, கமிட்மெண்ட் இருக்கா? ஆமாம், பிரஸ்தானத்திரயத்தை கம்ப்ளீட் பண்ணணுன்ற கமிட்மெண்ட் வச்சுருக்கேன். டே டு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த வேலையை பண்ணணும், பிடிஎஃப் அனுப்பணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை முடிக்கணும் அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட் வச்சுருக்கேனே. இப்படி கமிட்மெண்ட் சன்னியாசிக்கு இருந்தாலும் இது பொய்ன்னு நீக்கிறதுன்றது முடியவே முடியாது. அப்போ சர்வ கர்ம சந்நியாசம் எடுத்துக்கிட்டு இருந்த சன்னியாசியா இருந்தாலும் கூட நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. அப்ப நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம ஞான நிஷ்டையை வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம். அந்த ஆத்ம ஞான நிஷ்டையை அடையிறதுக்கு சர்வ கர்ம சந்நியாசம் படிச்சு கொடுக்கறதெல்லாம் கூட முடியாது. பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கலாமா? பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஞானத்தோட இருக்கலாம், ஞான நிஷ்டைக்கு போகவே முடியாது. ரமணர் மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாயுமான சுவாமி மாதிரியோ ஏகாந்தத்தில் வந்து போனாதான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும்.
படிச்ச ஞானத்தை அனுபூதி ஆக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகாந்தத்துக்கு போய் நிஷ்டையா ஆக்கணும். அதுக்காக தான் நேற்று பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேற்று பேஜில் வந்து 3வது பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், தயோகோச்ச சர்வகர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்மஞானாத் ந அந்நியதோ நிவர்த்தி இது. சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்றது மூலமா ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும். அந்த ஆத்ம ஞானம் எது அப்படின்னா அபரோக்ஷ ஞானம். சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணாதான் அபரோக்ஷ ஞானம் உண்டாகும், அனுபூதி ஞானம் உண்டாகும். நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்தூலமா பண்ணிட்டு இருக்கேன். நேத்தி கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு தெரியும் மொத்த சாஸ்திரமும் இவ்வளவுதான், ஜீவோ பிரம்மைவ நாப்பரஹா, இதான். இது எல்லாம் சாரம் இல்லை, இந்த உலகம் ஃபுல்லா சாரம் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணதுனால வந்துருச்சு. ஆனால் ஒவ்வொரு தாட்டையும் வரக்கூடிய ஒவ்வொரு தாட்டையும் இது பொய்ன்னு வெளியில நீக்கிட்டு ஒழுங்கா உள்ள உட்கார்ந்து இது நேத்தின்னு என்னுடைய மனசுல நான் எப்ப பண்றனோ இது பொய்ன்னு ஒரு தாட்டு வர 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 எல்லா தாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி பண்ண எந்த தாட்டும் இல்லாத வெறும் ஆத்ம தத்துவம் மட்டும் மிச்சம் இருந்தா அதுதான் ஞானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் தெளிவா சொல்றாரு, தயோகோச்ச, இந்த சோக்க மோகம்னு சொன்னோம்னா சம்சாரத்துக்கு காரணம். அந்த சோக்க மோகம் வந்து எப்ப நிவர்த்தி ஆகும் சுவாமி அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத். விடாதவங்கெல்லாம் நிறைய உங்களுக்கும் தெரியாது, நீங்களாம் சன்னியாசிகளோட பக்கத்துல இல்லை, தூரத்துல இருக்கீங்க, ப்ரோக்ராம் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. நாங்களாம் சன்னியாசியோட தானே சேர்ந்து இருக்கோம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு, கிராஸ் பண்ணி வந்தாச்சு. எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய சம்சாரி, நீங்களாவது சின்ன சம்சாரி. ஆசிரமத்தை கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பக்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி அடையாதவங்க எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய சம்சாரி, வெளியில தெரியாது, உபதேசம் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். அப்ப சோக்கமோகம் நிவர்த்தி ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோக்கமோகம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணி அகமகமகமகம்ன்ற ஞானத்திலேயே நின்னாதான், எஸ்டாப்ளிஷ் ஆனா மட்டும்தான், நான்ல நின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி கிடைக்கும். ந அந்நியதோ இதி, இதுக்கு அந்நியமா வேற எது பண்ணினாலும் ஆத்மஞான நிஷ்டையை தவிர்த்து வேற எது பண்ணினாலும் உங்களுக்கு வந்து சோக்க மோகம் நிவர்த்தி ஆகவே ஆகாது. இதை உபதேசம் பண்றதுக்காக தான் பகவான் என்ன பண்றார், சர்வலோக அனுகிரகார்த்தம், இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக அர்ஜுனம் நிமித்தி கிருத்திய, அர்ஜுனனை வந்து பாத்தீங்கன்னா நிமித்தமா வச்சுக்கிட்டு என்ன பண்றார், இந்த உபதேசத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஆக வாசுதேவக அசோச்சியான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே 2வது சாப்டர்லயே வந்து என்ன பண்றார், உபதேசம் பண்ணிட்டார், ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டார். 2ல வந்து பாத்தீங்கன்னா 11ல இருந்து 31 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள்ல ஆத்மாவை பத்தின ஞானம் சொல்லி முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கு பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திரமோகம் போகவில்லை. புத்திரமோகம் போகவே இல்லை. ஏன் போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமன்யு வந்து பாத்தீங்கன்னா சக்கரவியூகத்துல மாட்டி இறந்து போனதுக்கு பிறகு புத்திரமோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா நீதான் ஈஸ்வரனா இருக்கிய, மலையெல்லாம் தூக்கணும்னு சொல்றாங்க, நீதான் சாட்சாத் ஈஸ்வரன், என்னோட அபிமன்யுவை கொண்டு வா அப்படின்னு, என் பிள்ளைய கொண்டு வா அப்படின்னு மோகத்துல சொல்றான். கீதா முடிச்சதுக்கு பிறகு, கீதை முடியும் போது சொல்றான், நஷ்டோ மோகோ ஸ்மிருதி லப்தகன்னு சொல்றான், எனக்கு வந்து என்னோட மோகம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் தலத்தலையே அடிச்சுக்கிறார் கிருஷ்ணா, ஐயோ இது வரைக்கும் இவனுக்கு கீதையை சொன்னமே, இவனுக்கு புத்தியே வரலையே அப்படின்னு. ஏன் புத்தி வரலன்னா நல்லா தெரியும், என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, ஆத்மான ஒன்று இருக்கு, இது மாதிரி இருக்கு அப்படின்னு. அது என்ன பேரு, பரோட்ச ஞானம் அப்படின்னு பேரு. பரோட்ச ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா சோக்க மோகத்தை போக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரோட்ச ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா சோக்க மோகத்தை போக்காது, கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளையே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா அனுபூத்தின்றது எப்போ உண்டாகுனா நேத்தியோட எண்டில் தான் உண்டாகும். ஆனால் ஆத்ம நேத்தி பண்ணுறதுக்கு எது பலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த இந்த பரோட்ச ஞானம் நல்ல பலமாகணும், உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி வரணும். அதனால தான் ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சர்வ கர்ம சந்நியாசத்து மூலமாக தான் சோகமோகம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பெருசாக சொல்லியாச்சு. இந்த விஷயத்தில் சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. 4வது பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், தத்திர கேச்சு தாகுஹு, நிறைய பேருக்கு சந்நியாசம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. சைவ சித்தாந்திகள் நிறைய பேருக்கு வந்து திருநெல்வேலி பக்கம் போனீங்க அப்படின்னா தெரியும், சன்னியாசியை பார்த்தாவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எரியும்.
பார்த்துருக்கேன். நாங்களாம் ட்ராவல் பண்ணும்போது திருநெல்வேலி ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க கொஞ்சம் பேர். சைவ சித்தாந்திகள் நிறைய அங்கே. சைவ மதம் ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த பக்கம். அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடையணும், கல்யாணம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுன்றது தேவையில்லை அப்படின்னு அவங்களோட மதம். இதே மாதிரி வைதிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளை கண்டா பிடிக்காது. சன்னியாசிகள் ஏதாவது கர்மா பண்ணா பிடிக்கும். சன்னியாசிகள் வந்து வாங்க வந்து ஒரு கர்மா பண்ணுங்க, ஒரு ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு ஆசிரமத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா, ஆஹா அந்த சுவாமி சூப்பர் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நிஷ்டையோட உட்கார்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சாஸ்திர சுவாத்தியாயம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா இவரால் ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு வைதிகர்களுக்கு பிடிக்காது. கர்மகாண்டம் பண்ணாத சன்னியாசிகளை வைதிகர்களுக்கு பிடிக்காது, அவர் வேஸ்ட்டுங்க அப்படின்றாங்க. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசத்தை அக்செப்ட் பண்ணுறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, கேச்சித் ஆகுகு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஞான நிஷ்டா மாத்திராத்து. போன பேராகிராஃபில் ஆத்ம ஞானாத்துன்னு போட்டார். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நடக்கும், எழுதும் போதோ இல்லை சொல்லும் போதோ. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி சொல்லாமல் ஐயோ இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோன்றதை அடுத்த வாட்டி சொல்லும்போது அதை மாற்றிப்போம். இப்போ ஆச்சாரியார் போன பேராகிராஃபில் பார்த்துங்க, போன பேராகிராஃபில் சர்வகர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஞானாத் ந அந்நியத்தோ நிவர்த்திகின்னு போட்டார். யாராவது தப்பாக எடுத்துருவாங்களே. ஆத்ம ஞானம்னா இப்போ நமக்கும் ஆத்ம ஞானம் இருக்குது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானத்தை யாராவது எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்த பேராகிராஃபில் வந்து அதை சுதாரிக்கிறார். ப்ரூஃப் ரீடிங் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணுவோமோ அது மாதிரி. சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத், சர்வ கர்மங்களையும் விட்டதுக்கு பிறகு, அது யாரா இருக்கட்டும். புராணங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்தர்களாக இருந்திருப்பாங்க, நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தர்மியாக இருந்திருப்பாங்க, நல்ல பக்தி பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிவராக வந்து காட்டில் போய் உட்காந்து தான் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சகஜமாக இருந்திருக்கு, நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்ம ஞானம் வேணும் அப்படின்னா என்ன ஆகணும், சர்வத்தையும் தியாகம் பண்ணணும். சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஏகாந்தமாக உட்காரணும். நம்ம அருணகிரிநாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை ஓங்காரத்தை சொல்லி சும்மா இரு சொல்லற, இவ்வளோதான், நம்ம பேசாமல் உட்கார். இதான் சன்னியாசத்தோட விதி வந்து பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறது, பேசாமல் சும்மா இரு, அவ்வளோதான். 12 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் கோயில் மண்டபத்தில் உட்கார்ற பூர்ணமாயிடுற. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கும்போது அவர் நல்ல பக்தர் தான். அருணகிரிநாதர் நல்ல பக்தராக தான் இருந்தார். ஆனால் ஆத்ம ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த குவாலிட்டி டைம் என்ன அப்படின்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான்லையே நிற்கிறதுக்கு அகமுகமாக ஆகி நிற்கிறது, அதான் சர்வகர்ம சந்நியாசம். அப்போ சர்வகர்ம சந்நியாசத்தை முன்னிட்டு என்ன உண்டாகும், ஆத்ம ஞான நிஷ்டா. அப்போ இப்போ உங்களுக்கு சர்வகர்மத்தையும் தியாகம் பண்ணலை, நிஷ்டை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிக்கலாம், உங்களால் நிஷ்டையெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அப்போ இப்போ எதுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உத்கிருஷ்டமாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு. வித்யாரண்ய சுவாமி பஞ்சதசியில் சொல்லும்போது சொல்கிறார், இந்த ஜென்மத்தில் புத்தி பூர்வமாக நம்ம என்னெல்லாம் புண்ணியம் பாப்பம் எல்லாம் பண்ணியிருப்போம்ல, இந்த கில்ட்டி எல்லாம் போயிடும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானத்திலேயே பிரயோஜனம் இருக்குது. இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானம் ஒருத்தருக்கு நல்லா திருடமாச்சு அப்படின்னா இந்த தேகத்தில் எது நடந்தாலும் நம்மளுடைய லைஃப்பில் ஏற்கனவே நடந்தது எல்லாத்தோடையும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இப்போவே இந்த ஜென்மத்திலேயே சுகமாக இருப்பீங்க நீங்கள். ஆனால் அபரோக்ஷ அனுபூதி உண்டாகுது அப்படின்னா சஞ்சிதம் கேன்சல் ஆகிடும். அப்போ பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரோட்ச ஞானம் இந்த ஜென்மத்தில் சுகமாக இருக்க முடியும், ஆனால் ஜென்மத்தை கொடுக்கறதுக்கான சஞ்சித கர்மா அப்படியே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞான நிஷ்டா மாத்திரா, யார் ஒருத்தர் வெறும் சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு ஆத்ம ஞான நிஷ்டைக்காக உட்கார்றாரோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேவலாத் கைவல்யம் ந பிராப்பியதே. அவங்க அப்படிதான் சங்கரர் சொன்னார். அதை வந்து பார்த்தீங்கன்னா பூர்வபக்ஷி என்ன பண்ணுறான், ஒத்துக்கிறது இல்லை. அவனை பற்றி தான் நம்ம நேற்றெல்லாம் பார்த்தோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூர்வகாண்டிகள் சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, ஞான கர்ம சமுச்சயம்னு ஒரு கேட்டகரி சொல்கிறோம். மனசில் எல்லாம் கொண்டு வந்துடுங்க. அதனால தான் நான் என்னோட சீனியராக இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும், நம்ம ராமச்சந்திர வாசு மாதிரி சீனியர்லாம் இருக்காங்க, சங்கர்ஜி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, கண்ணன்ஜி இருக்காரு, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ்டு ஆனவங்களா இருக்கவங்கள்ட்டலாம் சொல்கிறேன், எல்லாத்தையும் விடுங்கஜி,
அப்படின்னு சொல்கிறேன். சும்மா எல்லாத்தையும் வந்து பசங்க பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருங்க, பேசாமல் ஒதுங்கிக்குங்க அப்படின்னு. எந்த கர்மத்திலையும் போகாதீங்க. நல்லது கெட்டது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவாக உங்கள் பையனை ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்கி விட்டுருங்க. பசங்க பார்த்துக்கிட்டோம். சதானந்தஜிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒன்றுத்துக்கு போகாதீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லதோ கெட்டதோ எதுலேயும் கலந்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா நிவர்த்தின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வகர்ம சந்நியாசம், அதான் நிவர்த்தி. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா அந்தர்முகமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா வெளியில் போக போக நமக்கு கர்மங்களில் ஈடுபட சத்தியத்துவம் வந்துக்கிட்டே இருக்கு. வெளியில் இருக்க உறவுகள்லாம் சத்தியத்துவம் வந்துடுது. இந்த உலகம் பொய்ன்னு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. சுற்றி இருக்கிறவங்களாம் இது சத்தியம் சத்தியம்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் பூர்வ பட்சிகளாக இருக்கக்கூடிய கர்மகாண்டிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? லைஃப்பை பாருங்க. யாராவது வைதிகர்கள் சன்னியாசம் எடுத்துருக்க பார்த்துருக்கீங்களா? எந்த வைதிகராவது? கோடா சாஸ்திரிக்கு என்ன ஞானம் தெரியுங்களா இருந்துச்சு உங்களுக்கு? யாராவது கோடா சாஸ்திரி தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் வந்து கோடா சாஸ்திரி ரொம்ப பிரசித்தம். எடுக்கல. ராதாகிருஷ்ண சாஸ்திரின்னு திருச்சியில் இருந்தார். ஆமாம் ஆமாம், புஸ்தகம் இருக்கு. கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரியன்லாம் எடுத்திருக்காரு, எல்லாம் எடுத்திருக்காரு. ராதாகிருஷ்ண சாஸ்திரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? அவரே இப்போ இல்லை, காலமாயிட்டார். ராதாகிருஷ்ண சாஸ்திரி அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். பெரிய பண்டிதர், சம்ஸ்கிருதத்திலையும் பண்டிதர், அதே மாதிரி வேதாந்தத்தில் பண்டிதர், ஆயுர்வேத சாஸ்திரத்தில் பண்டிதர், ஜோசியத்தில் பண்டிதர் ராதாகிருஷ்ண சாஸ்திரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரின்னு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண சான்ஸ்கிரிட் காலேஜோட ஆமாம் பிரின்சிபால், எக்ஸ் பிரின்சிபால். ஆமாம், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி, ராதாகிருஷ்ண சாஸ்திரி, கோடா சாஸ்திரி, இது மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைதிகத்தை பேஸ் பண்ணி மணி டிராவிட் இப்போ இருக்கிறவர். மணி டிராவிட்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆத்ம ஞானம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் ஞானம் இருக்கு. சப்த ஞானம், வைராக்கியம் இல்லாத சப்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா சோக மோகத்தை போகாது. அப்போ நிறைய பண்டிதர்கள் வந்து ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போனீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு, நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு. ஹரித்வார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது நிறைய வந்து காசியிலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டி, சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க அத்வைதத்தை டீச் பண்ணுறவங்க. யாருக்காவது வைராக்கியம் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே வைராக்கியம் வரல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஞானமாக இருக்குது? லிட்ரலாக இருக்கிற ஞானம், பேப்பரில் இருக்கிற ஞானம், அகாடமிக்கான நாலேஜ், நல்ல நிபுணத்துவம் இருக்கும். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிரின்சிபால். அவர் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கர பாஷ்யத்தோட ஒரு விவரணம் ஒன்று பண்ணியிருக்காரு. சங்கரர் விவரணம் பண்ணியிருக்கார். அந்த விவரணத்தோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1952 58 மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா புஸ்தக வடிவத்தில் ஆக்கியிருக்காங்க 2 பேர். யோகத்தில் இருக்கிற வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். அதை நல்லா பண்ணியிருக்காரு, புக்காக பண்ணியிருக்கார். எனக்கு என்ன ஆச்சரியன்னா அதை அவ்வளோ பெரிய பண்டிதருக்கு ஏன் வைராக்கியம் வரல? 58னா எவ்வளோ வருஷங்கள் ஆகிப்போச்சு, இன்னும் வைராக்கியம் வந்திருக்கணுமே. ஏன் வைராக்கியம் வரவே வராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறுமனே அகாடமிக்காக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி அகாடமிக்கான ஒரு நாலேஜ், வைராக்கியம் வரவே வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உபாயத்தெல்லாம் இங்கே சொல்ல போகிறோம். பண்டிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மத்தை விடுறதே இல்லை. வைதிகர் கேட்டகரியில் யாரை வைக்கிறோம் தெரியுங்களா? வைதிகர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூர்வ மீமாம்சகர்கள்னு பேர். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பூர்வ மீமாம்சோட சிந்தனை நமக்கு தான் இருக்கலாம். அதை நீக்கிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பிரயத்தனப்பட்டு இருக்கேன். மெதுவாக உங்களை டியூன் பண்ணிட்டு கொண்டு வரேன். என்ன அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கார். நிஷ்டைய பிராப்தி பண்ணணும்னா சர்வகர்ம சந்நியாசம் பண்ணணும். அதை தவிர்த்துட்டு வேற உபாயமே இல்லை. ஆனால் ஞானத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாசம் பண்ணிட்டு ஞானத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எடுத்துக்கலாம். இல்லை நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து ஞானத்தை அடையணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், நிறைய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஞானத்தை அடைய வேண்டியிருக்கு. ஞானம்னா என்ன அர்த்தம்? பரோட்ச ஞானம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நான் நிஷ்டையை அடைவேன் அப்படின்னு ஒருத்தரும் ட்ரை பண்ண முடியாது. அது சம்பவமே இல்லை. ஆமாம் ஆமாம், அற்றது பற்றனின் உற்றது வீடு அவ்வையார் சொல்லியிருக்காரு. அற்றது அவ்வையார் இல்லையா? அவ்வையார் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அறம்பொருள் இன்பம் அப்படின்னு 3 பால் தான் எழுதியிருக்கார் திருக்குறளில். 4வது பால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை பற்றி எழுதலையே அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வையார் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
அவங்க சொல்றாங்க இது என்ன பெரிய விஷயம், இந்த மூணுத்தையும் விட்டது வீடு அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான். வீடுனா என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் போதும், அறம் பொருள் இன்பம் தர்மம் அர்த்தம் காமம், இந்த மூணுத்தையும் விட்டா வீடு. வீடுன்னு மோட்சம் கிடைச்சிரும், ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க, போதும். நம்மாழ்வாரா? அற்றது பற்றனின் உற்றது வீடு அப்படின்றது வந்து நம்மாழ்வார் சொன்னதான் அவங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டா வீடு தான், அந்த விட்டாதான் வீடு. இதை மனசுல நல்லா வச்சுக்கணும். நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே மூவ் ஆக முடியும். கில்ட்டிலாம் வச்சுக்காதீங்க. எதை விடணும் அப்படின்றதெல்லாம் இப்ப விசாரம் பண்ண போறோம் நம்ம. அப்போ கர்மகாண்டிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டியான கர்மம் சொல்லப்படுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மம், இன்னொன்று வந்து ஸ்மார்த்த கர்மம் அப்படின்னு. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்ரௌத்த கர்மம் அப்படின்னா வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள் எல்லாத்துக்கும் பேரு ஸ்ரௌத்த கர்மம் அப்படின்னு பேரு. யாகாதிகள் அப்படின்னு எடுத்துங்க, ஃபயர் ரிச்சுவல்ஸ் மாதிரி யாகாதிகள், ஔபாசனம், அக்னிஹோத்திரம் இதெல்லாம். அதே வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்மார்த்த கர்மம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன, டே டு லைஃப்ல நம்ம எல்லாம் பண்றோம்ல, சரியை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, நம்மளுடைய நடத்தைகள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் தர்மசாஸ்திரங்கள்ல ஸ்மிருதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து எப்படி வாய் கொப்பளிக்கணும், எத்தனை வாட்டி வாய் கொப்பளிக்கணும், சந்தியா பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சந்தியா எப்படி பண்ணணும், சந்தியாவுக்கு பின்னாடி என்ன பண்ணணும், இது மாதிரி நிறைய தூங்குற காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாள் ஃபுல்லா என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் ஸ்மிருதி கிரந்தங்கள் சொல்லுது. இதுக்கெல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கத்திரியன் வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்றான், அதே மாதிரி வைதிகர் வந்து பாத்தீங்கன்னா ஹோமம் பண்றாரு, இவர் வந்து சன்னியாசி என்னோட வேலையை பண்றேன். இது மாதிரியான இந்த கர்மங்கள்லாம் யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மிருதி சொல்லுது. அப்ப ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா டே டு லைஃப்ல இருக்கிற எல்லா கர்மங்களையும், நம்ம பண்ற லௌகிகமான கர்மங்களை எல்லாத்தையும் சொல்றது ஸ்மார்த்த கர்மங்கள்னு பேரு. ஸ்ருதியில சொல்லக்கூடிய வைத்திய கர்மங்கள், அக்னி ரிச்சுவல்ஸ் மாதிரி, ஃபயர் ரிச்சுவல்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் யாகாதிகள் எல்லாம் ஸ்ரௌத்த கர்மங்கள்னு பேரு. வைதிகன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நீங்க சொல்றீங்களே சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு தான் ஞானத்தை அடைய முடியும், வெறும் சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு வெறும் ஆத்ம ஞான நிஷ்டையினால மட்டும்தான் அடைய முடியும்னு சொல்றீங்களே, அதெல்லாம் இல்லைங்க. கீதையோட தாத்பரியம் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அங்கங்க உருவி சொல்றான். கீதால வந்து 6 அத்தியாயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அர்ஜுனனுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணு, நீ யுத்தம் பண்ணு, கர்மன் ஏவாதிகாரஸ்து, பிரசித்தமான ஸ்லோகம். உனக்கு அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல தான் அதிகாரம். எப்ப சொல்றாரு தெரியுங்களா உங்களுக்கு, ஆத்ம ஞானத்தை வந்து 11 இருந்து 31 வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நீ இந்த யுத்தத்தை பண்ணாம விட்டுட்ட அப்படின்னா உனக்கு வந்து கீர்த்தி வந்து நாசமா போயிடும், உன்னோட புகழ் போயிடும், உன்னை வந்து இந்த உலகமே ஏசும், அது மட்டும் இல்லாம வந்து பாப்பத்தை அடைவாய், சொர்க்கத்துக்கு போக மாட்டேன், உனக்கு கர்மம் பண்றதுல தான் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு ஆத்ம ஞானத்தை சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ கர்மம் பண்ணுன்னு வரிசை 5வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லிட்டு வர. பூர்வ பட்சியா இருக்கிற அந்த கர்மகாண்டி என்ன பண்றான், அந்த கர்மம் பண்ணுன்னு சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர் வந்து என்ன அபிப்பிராயத்தோட சொல்றாரு அப்படின்னா, ஆத்ம ஞானத்தையும் கொடுத்தார், கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையும் பண்ண சொல்றார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்மத்தோடு சேர்ந்து ஆத்ம ஞானம் என்ன பண்ணும், மோட்சத்துக்கு சாதனம், அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது, இதைதான் வந்து பாத்தீங்கன்னா 5வது பேஜ்ல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கேன்சல் பண்றார். தது அசத்து அப்படின்னு கேன்சல் பண்ணிருக்கார். நீ சொன்னது தப்புப்பா. ஞான கர்ம நிஷ்டையோகோ விபாக வச்சனாத் புத்தித்வயாஸ்ரயோகோ. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்தோட புத்தி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், தாட் ப்ராசஸ். கருமியோட தாட் ப்ராசஸ் வேற, ஞானியோட தாட் ப்ராசஸ் வேற. நல்லா புரிஞ்சுங்க. வைராக்கியம் வந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மனநிலை வேற, வைராக்கியம் வந்தவனுக்கு இருக்கிற மனநிலை வேற, வைராக்கியம் வராம ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மனநிலை வேற. தாட் ப்ராசஸ்ல ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆச்சாரியா சொல்றாரு, ஞான கர்ம நிஷ்டையோகோ, ஞான நிஷ்டை கர்ம நிஷ்டை அப்படின்னு 2 நிஷ்டைகள் இருக்கு. இந்த 2 நிஷ்டையிலையும் வந்து பாத்தீங்கன்னா விபாக வச்சனம், இந்த 2த்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பகவான் சொல்லியிருக்கார். புத்தித்வய ஆசிரயோகம், கர்மமும் வந்து எங்க இருக்கு, கர்ம நிஷ்டையும் புத்தியை சார்ந்திருக்கு, ஞானமும் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையும் புத்தியை சார்ந்திருக்கு. ஆனா இந்த 2 பெர்சனும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறவங்க அப்படின்னு வந்து ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரிச்சு சொல்லி வச்சிருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கீதையை படிக்கும் போது நல்ல ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருந்து இதை படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, வைதிகர்கள் சொல்ற மாதிரி கர்மத்தோடு கூடிய ஆத்ம ஞானம் பரோட்சம் அடையலாம். மனசுல வச்சுங்க, கர்மத்தோடு சேர்ந்துக்கிட்டு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு வானப்பிரஸ்தத்துல இருந்துகிட்டு பரோட்ச ஞானத்தை அடையலாம். நேத்தி பண்ண முடியாது.
மனனமே சம்பவிக்காது. அதனால தான் நான் சொன்னேன், நிறைய சாஸ்திரிமார்கள் இங்க இருக்காங்க, மகா பண்டிதர்களா இருக்காங்க. ஆனா நேர்த்தி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர்த்தி பண்ணா என்ன பண்ணி ஆகணும்? சன்னியாசம் பண்ணி ஆகணும். வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு காரியம் நடக்காது. நேர்த்தி 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 பண்ணீங்க அப்படின்னா இது பொய் இது பொய் இது பொய்ன்னு 10 நாள் ஒரு மணி நேரம் பண்ணி பாருங்க. பால்காரன் வருவான், பால்காரன் பொய் அப்படின்னா என்ன ஆயிடுவான்? 4 வாட்டி பெல் அடிச்சுட்டு போயிடுவான். டீ வந்து என்ன ஆயிடும்? அன்னைக்கு காஃபி அவ்வளோதான், காலையில் காஃபி காலி உங்களுக்கு. வீட்டில் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பால்காரன் வந்து பாலை வந்து நீங்கள் எடுக்கலை அப்படின்னா, அமேசான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இல்லை, அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ வந்து நிற்பான். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தியானத்தில் உட்காந்துருக்கீங்க, தியானத்தில் உட்காந்துக்கிட்டு ஃப்ளிப்கார்ட்டும் பொய் அமேசானும் பொய் அப்படின்னா 2 வாட்டி அடிச்சுட்டு ஆர்டரை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவான். இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இது பொய் இது பொய் இது பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்களேன் பார்க்கலாம் என்ன ஆகும். ஃபோன் ஆஃப் பண்ணுங்க பார்க்கலாம், எத்தனை எதிரிகளை சம்பாதிக்கிறீங்கன்னு பார்த்துடலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா, ஏன் ஃபோனை எடுக்கலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தப்பாக அர்த்தம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுறதுக்கு ஆயிரம் கால் பேசிகிட்டு இருக்கணும், சமாதானப்படுத்துறது. இல்லை நான் வந்து சைலண்டில் போட்டேன், நான் வேலையாக இருந்தேன், இது பண்ணேன். அப்போ என்னை மதிக்கலையான்னு கேட்பான். ஃபோன் எடுக்கலை அப்படின்னா என்னை மதிக்கலையான்னு கேட்பான். நீங்கள் பதில் சொல்ல முடியாது. ஒரு நாள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு. நேற்றுலாம் பண்ண முடியாது. பகவான் ரமணரோட இதை வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு உட்காரணும் அப்படின்னா, நிஷ்டையை சம்பாதிக்கணும் அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ நான் இருக்கேன், நான் என்ன ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு? மௌனமாக இருந்தேன் நான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மௌனம். இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மௌனமாக இருந்தேன். ஒரு நாள் பேசுவேன், ஈவன் டேஸில் வந்து பேசுவேன், ஈவன் டேஸில் மௌனமாக இருப்பேன், டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவேன். இப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், சில பேர் தெரியாமல் வந்துடுவாங்களா. நிறைய உறவுகள் மௌனமாக இருந்ததுனால கெட்டு போச்சு. நிறைய உறவுகள் கெட்டு போச்சு, சிஷ்யர்கள் கெட்டு போனாங்க, உறவுகள் கெட்டு போச்சு. எனக்கு லாபமா நஷ்டமா? சன்னியாசிக்கு லாபமா நஷ்டமா? விட்டு போச்சுன்னா பெரிய லாபம், மிகப்பெரிய லாபம், ஏகப்பட்ட லாபம். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மௌனமா இருந்ததுனால என்னாச்சு, நிறைய உறவுகள் விட்டு போச்சு, ஆனந்தமாயிட்டேன். ஒரு கிரகஸ்தர் அந்த காரியத்தை பண்ணா என்ன ஆகும்? லாபமா நஷ்டமா? பெரிய நஷ்டமாயிடும், குழப்பமாயிடும். வீட்டுக்குள்ளார மொத்த ஃபேமிலி சுத்திக்குள்ள இருக்கிற எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அதை மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னு நினைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதுன்றதுலாம் நமக்கு முடியவே முடியாது சாமி. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, என்னோட ஜாப் பண்ணிக்கிட்டு, என்னோட வேலைக்கு போயிட்டு, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு, என்னோட ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, சொசைட்டியோட இதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, எல்லா இதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நான் ஆத்ம ஞானத்தையும் அடையலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அப்படின்னும் போது நிறைய அந்த ஞானம் டிஸ்ட்ராக்ஷனோட இருக்கிற ஞானமாக தான் இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி தான். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவே ஆக்க முடியாது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருக்காரு. இன்னைக்கு பாட்டது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட நிப்பாட்டுங்க. நான் வந்து ஒரு பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணிட்டு தான் உள்ள கிரந்தத்துக்குள்ளார என்ட்ரு ஆகணுன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஷ்யத்தை, இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாஷ்யத்தை நம்ம நாளைக்கு ஆரம்பிச்சு பார்ப்போம். மெதுவாக புரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரியணும், எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுங்க. சன்னியாசம் தேவையா தேவையில்லையான்னா ரொம்ப யோசிக்காதீங்க. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானில் நிற்கிறேங்க, வேற எதுவும் இல்லை. நான் என்னைக்காவது நான் தெரியுமா உங்களுக்கு? பட்டர் நானா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் நானான்னு கேட்டுறாதீங்க. பட்டர் நானும் இல்லை, பிளைன் நானும் இல்லை. நான் எந்த நான், எந்த நான்? ஏன்னா நமக்கு வந்து நான்றது ஒன்று என்னைக்குமே தனிச்சு தெரிஞ்சதே இல்லை. நான்னா நம்ம எதை கிரகணம் பண்ணிட்டு இருக்கோம்? தேகத்தோடு சேர்ந்து தான் நமக்கு நானே தெரியும். நான்னாவே நான் தான் சாமி, நெஞ்சில் கை வச்சு நான் தான் சாமி நான் தான் சாமி நம்ம காட்டுறோம்ல. இந்த நான் இல்லை, இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். தேகத்தோடு சேர்ந்து இருக்கிற நானும் எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு வந்து உட்காந்து பாடம் படிக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. உபனிஷத் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், ஜீவன் முக்தி விவேகம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. சுப்பிரசித்தம், ரொம்ப பிரசித்தம். அப்போ அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த நான் அப்படின்னும் போது நானுக்கு நாம ரூபம் இல்லை. நான்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும். என்னைக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா நமக்கு? அங்கதான் நீங்க இல்லையே, எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே. அங்க அக்ரகணம் தூக்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் தெரியல, என்னையும் தெரியாது, இந்த ஜெகத்தும் தெரியாது. அக்ரகணம்னு பேரு தூக்கத்துல. ஜாகிரத சொப்பனத்துல என்ன தெரியுங்களா? அந்நியதா கிரகணம்னு பேரு.
இந்த தேகத்தை வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்நியமா இருக்கிற இந்த தேகத்தை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சொப்பனத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா, சொப்பனத்தில் நேற்று என்ன ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு? நான் இப்போ வந்து ரொம்ப வெயிட் லாஸ், ரொம்ப அதிகமான வெயிட் லாஸ் இந்த சுகர்னு வந்ததுனால என்ன ஆச்சு, கொஞ்சம் ஒரு 2 மாசமா நான் வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கரெக்ட் பண்ணி இப்போ ஃபுட்டு மேனேஜ் ஆகிட்டு இருக்கு. மேனேஜ் ஆகிட்டு இருக்கும்போது மெதுவாக கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சமாக வெயிட் கெயின் 2.5 கிலோ இன்க்ரீஸ் ஆகிருக்கேன். பெரிய சக்ஸஸ் இது. 2.5 கிலோன்றது 3-4 வருஷத்துக்கு அப்புறம் 2.5 கிலோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாட் இருக்கா, சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு சொப்பனம் வந்துச்சு. சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறேன். கண்ணாடி நின்று இந்த கண்ணடத்தை பார்க்குறேன். கண்ணெல்லாம் புசு புசுன்னு ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆன மாதிரி. ஆஹா, கண்ணெல்லாம் பெருசாகிடுச்சு. கண்ணாடியை பார்த்து சந்தோஷப்படுறேன் நான். சந்தோஷப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் பெருசாக, இந்த தைராய்டு வந்து அவங்க எப்படி பெருசாக கழுத்தெல்லாம் பெருசாகும், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகி இந்த செஸ்டெல்லாம் பெருசாகிடுச்சு. ஐயோ, நமக்கு ஏதோ ரோகம் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு. அதோட சொப்பனம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிப்போச்சு. சொப்பனத்தில் கூட நான் தேகம் இல்லாதவன் அப்படின்னு இல்லாமல் சொப்பனத்திலையும் ஒரு தேகத்தில் அபிமானம் நமக்கு இருக்கு எல்லாத்துக்கும். இந்த தேகத்துல ஜாகிரதத்துல அபிமானம் இருக்கிற மாதிரி அந்நியதா கிரகணம்னு பேரு. எனக்கு அந்நியமா இருக்கிற இந்த தேகத்தை நான் கிரகணம் பண்றேன். சொப்பனத்திலையும் நான் அப்படின்னு எனக்கு அந்நியமா இருக்க அங்க வேற ஒரு தேகத்தை கிரகணம் பண்றேன். தூக்கத்துல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னையும் தெரியல எனக்கு, அங்க எனக்கு ஒரு தேகமும் தெரியல, ஒன்னும் இருக்கவே தெரியல. அக்கிரகணம்னு பேரு தூக்கத்துல. சொப்பனமும் ஜாகிரதமும் அந்நியதா கிரகணம்னு பேரு. வாஸ்தவத்துல நான் யாரு அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியவே தெரியல. சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுத்தமானது, நிர்குண நிராகாரம், நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை, பெர்த் இல்லை, டெத் இல்லை, எதோடையும் சம்பந்தம் இல்லாம நான் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். கீதா படிச்சாவே 2வது சாப்டர் படிச்சாவே தெரிஞ்சிடும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் பண்ண வேணாம், நேத்தி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பரோட்ச ஞானத்தை அடைங்க, அதுக்கப்புறம் நேத்தி பண்ணுங்க. அந்த நேத்தி பண்றது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா தியாகம்ன்ற சப்தத்துல வேற டெர்மினாலஜில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தியாகம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, தியாகா சாந்தி அனந்தரம். யாருக்கு தியாகம் இருக்கோ அவன் சாந்தி அடைவான். தியாகம் இல்லைன்னா சாந்தி கிடைக்காது. இவ்வளவுதான் விஷயம். அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேத்தி பண்றதுக்கு அனுகூலமா அதுக்கு அதை பண்றதுக்கான ப்ராசஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில லைஃப் ஸ்டைல்ல இருந்தே சாஸ்திரம் என்ன பண்ணுது, நிவர்த்தி மார்க்கம்னு வச்சு வானப்பிரஸ்த ஆசிரமத்தை பற்றிலாம் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. பாகவதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் எடுக்க போறேன் உங்களுக்கு, சொல்ல போறேன், எல்லாத்தையும் சொல்ல போறேன். வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தோடைய கர்மத்தோட ரைட்ஸ் எல்லாம் நின்று போயிடுது உங்களுக்கு. வானப்பிரஸ்தத்துக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனத்துக்கு போயிடுன்னு சொல்லுது. ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில இருந்தா அதுக்கு பேர் வனம்னு பேர். ஊருக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா போகாம, ஊருக்குள்ளார போகக்கூடாது, வெளியில வந்துடணும். வெளியில ஏகாந்தமா அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து ஈஸ்வர நாமஜபத்தை பண்ணிக்கிட்டு உபாசனையை பண்ணிக்கிட்டு பேசாம இருக்கிறது. நல்லது கெட்டதுக்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவா உங்க பையனை வச்சிருக்கீங்கல்ல, அந்த பசங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு என்ன பண்றது, நீ தான் வந்து தொம் பிரம்ம தொம் யஜ்ஞ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியா இருக்கு. ரெப்ரசன்டேட்டிவா பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குற மாதிரி நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே நீ தான் எல்லாம் அப்படின்னு பையன்கிட்ட சொல்லிட்டு, இனிமே நல்லது கெட்டதுன்னு என்னை வந்து எங்கேயும் கூப்பிடக்கூடாது, எல்லா நல்லது கெட்டதுக்கும் என் பையனுக்கு இன்விடேஷன் அனுப்புங்க, என் பையனை கூப்பிடுங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டோம், நான் வரமாட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த யாத்திரைக்கு தயாராகிறேனா அப்படின்னு புருஷனும் பொண்டாட்டியும் ஏகாந்தமா வந்துடுறது. திரும்ப சொசைட்டிக்குள்ளார போகக்கூடாதுன்னே விதி வச்சிருக்கு வானப்பிரஸ்தத்துக்கு. நம்ம தான் வானப்பிரஸ்தமே சாகர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துக்கே போக மாட்டோமே. வானப்பிரஸ்தம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிவர்த்திக்காக வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்றதுல வந்து ஒரு மெத்தடு. மெதுவா இந்த சொசைட்டில இருந்து மெதுவா விலகி போறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராவல் பண்ணாதான் உள்ள இருக்கிறதுலயே நம்ம நேர்த்தி பண்ற சாமர்த்தியம் நமக்கு வரும் உங்களுக்கு. அப்ப நேர்த்தி பண்றதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலம் சூக்ஷ்மம். ஸ்தூலமா பண்ணுனா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம். சூக்ஷ்மமா பண்ணுனீங்கன்னா அதுக்கு பேர் வித்வத் சந்நியாசம். படிச்சு சாஸ்திரத்தை படிச்சதுக்கு பிறகு இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லைன்னு நீங்க நேர்த்தி பண்றீங்க அப்படின்னா அது யாரால முடியும் அப்படின்னா வித்வத்து, நல்ல ஞானத்தை அடைஞ்சவன் மனனத்தினால பண்ணக்கூடியது. அது வந்து பார்த்தீங்கன்னா வித்வத் சந்நியாசம்னு பேர். அதுலயே நிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
எடுக்கிறதும் வித்வத் சந்நியாசம்னு பேர். அப்ப ஸ்தூலம் சூக்ஷ்மம் அப்படின்னு நேத்தியதான் 2 விதமான சந்நியாசமா சொல்லப்படுது. அப்போ என்ன பண்ணலாம்? சந்நியாசம் வேணுமா வேணாமான்ற கேள்வி விட்டுருங்க. நேத்தி பண்ணணுமா பண்ண வேணாமா கேள்வி வச்சுங்க. மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடும். சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா நேத்தி இத்திய ஆத்மா பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. இது இல்லை என்று மட்டும்தான் இந்த ஆத்மாவை அறிய முடியும். இந்த இது இல்லை அப்படின்னும் போது எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? வெளியில இருந்து ஆரம்பிக்கணும். நான்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது. வெளியில எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான்ல எப்படி ஆரம்பிக்க முடியும்? உங்களுக்கு இந்த தேகத்துல இருந்து ஆரம்பிக்க முடியாது. எக்ஸ்டர்னல் திங்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ் எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு பேர் தான் ஸ்தூல தியாகம், விவிதிஷா சந்நியாசம். உள்ளுக்குள்ளார இருக்கிறத விட்டீங்கன்னா வித்வத் சந்நியாசம். வித்வத் சந்நியாசம் தான் மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனமா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது டவுட் வரும், சந்நியாசம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு. சாஸ்திரம் புரியல அப்படின்னா, யாருக்கு ஆத்ம ஞானம் இல்லையோ அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது தேவையா தேவையில்லையான்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மம் இருந்தாலும் அது வந்து உத்தமமான கர்மா இருந்தாலும் சித்த விக்ஷேப ஹேத்துத்வாத், ஒரே ஒரு மனசை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிக்க வைக்கும். இப்ப நான் டீச்சிங் பண்றேன்ல, டீச்சிங் பண்றது சஞ்சலம் இருக்கா இல்லையா? நம்ம கண்டிப்பா இருக்கு. கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 88 பேர் வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 88 பேர் நம்ம குரூப்ல இருக்காங்க. ஐயோ 7 பேர் காணுமே. இது இன்னைக்கு 3வது நாள். 3 நாள் கிளாஸ் கண்டினியூவா வரணும். 3 நாள் கிளாஸ் கண்டினியூவா வரணும். மினிமம் ஃபர்ஸ்ட் 3 நாள் கிளாஸ்க்கு வரணும். ஐயோ 7 பேர் காணுமே. அப்ப டிஸ்டர்ப் ஆகுதுல. ஐயோ ஏன் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணி தான் உள்ள விட்டுருக்கணுமோ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் வருது இல்லை உங்களுக்கு? தர்ம விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இருக்கா? ஆமா கண்டிப்பா இருக்கு. ஏதாவது ஒரு கர்மத்துல ஈடுபட்டா, ஒரு சும்மா ஒரு தானம் பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா இவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதை நம்ம கொடுக்குற தானத்தை கொண்டு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டானா, காலையில ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அந்த 100 ரூபாய்க்கு நம்ம வந்து யோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஐயோ இந்த சன்னியாசிக்கு நம்ம 100 ரூபாய் கொடுக்குறமே, இவன் யோக்கியமானவனா இல்லை போய் டாஸ்மாக்ல போய் இந்த பணத்தை கொடுத்து ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு படுத்துட்டானா என்ன பண்றது? அப்படின்னு தர்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன நல்ல கர்மா பண்ணினாவே, கோயில்ல போய் நின்னுங்க பார்க்கலாம். இப்ப இருக்க கோயில்ல போய் நில்லுங்க, பெரிய கோயில்ல போய் நின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? வெளில வரும்போது சித்தம் சஞ்சலமாய் தான் வெளில வர வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் கோயில்ல பாத்தீங்கன்னா கியூல நிக்க வச்சு நம்மளை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுத்தி சாந்தப்படுத்தி உள்ள அனுப்புறது இல்லை. முன்னாடிலாம் கோயிலுக்கு போனா வெளில வரும்போது சாந்தமா வந்தோம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகி தான் கோயிலுக்கு போனா என்னடா ஏன்டா போகணும் அப்படின்ற மாதிரி வரும். கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்கல, ஒரு கல்யாணமோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சாந்தம் ஆகுறீங்களா? என்ன ஆகுறீங்க? சித்தம் அசைதா? அப்ப டீச்சிங் பண்ணாலும் தர்மத்துல பண்ணாலும் ஒரு ஹோமத்துல ஈடுபடுங்களா தெரியும். ஐயோ ஒரு ஹோமம் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அப்பான்னு ஒரு பெருமூச்சு தான் வரும். பெருமூச்சு விடணும். ஒரு சின்ன ஒரு நாள் ஒரு ஹோமம் பண்ணீங்கன்னாவே ஒரு கணபதி ஹோமம், ஒரு சுதர்சன ஹோமம், ஒரு நவகிரக ஹோமம் ஒன்று பண்ணுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே அலைவீங்க, இந்த திரவியத்துக்காக அலைவீங்க. நல்ல கர்மா தானே, நல்ல கர்மா தான். திரவியத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தெருவா அலைய வேண்டியிருக்கும். ஒவ்வொரு திரவியத்துக்கும் கிரீட் ட்ரேடிங்கு போகணும், அங்கே பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். அந்த திரவியத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்ல ப்ரீஸ்ட் கிடைக்கணும். இல்லை அப்படின்னா அவர் வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. ஹோமத்தை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்ணிட்டு சுவாகான்னு பண்ணிட்டு வீட்டிலலாம் வந்து சட்னியில் தயார் பண்ணிட்டே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சட்னியை பற்றி பேசிட்டு இருப்பார். இந்த பக்கம் சுவாகான்னு நமக்கு டென்ஷன் ஆகும். ஐயோ இவரை வச்சு நம்ம ஹோமம் பண்ணுறோமே அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கர்மா பண்ணாலும் சரி, கெட்ட கர்மா பண்ணாலும் சரி, எந்த கர்மா பண்ணினாலும் டீச்சிங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? நான்ல நிக்காது, சித்தம் விக்ஷேபமா. அப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நல்லா தெரியும். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். திருக்குறள் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏதாவது ஒரு லாபத்தை எதிர்பார்த்து நம்ம இருக்கோம், அப்ப அதுக்கான பெயின் அனுபவிச்சுதான் ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விடுறோமோ, விட ஆனந்தம் எவ்வளவு விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா நம்ம காரியத்துல ஈடுபட முடியும். அப்ப சந்நியாசம்ன்றது என்ன அர்த்தம்னா, ஆத்மாவை அடையறதுக்கான ஒரு அனுகூலமான சூழ்நிலைக்கு தான் நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு பேர் தான் அதான் சந்நியாசம். இப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நாள் ஃபுல்லா பேசிட்டு இருந்தாலும் கூட இந்த கிளாஸ் இதுன்னு இது பண்ணாலும் எனக்கு காலை பிடிச்சி கையை பிடிச்சி இருக்கிறதுக்கு ஒரு இதுவும் ஃப்ரீயா இருக்கேன். ஏன் அப்படின்னா தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு யாரெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனா இருக்காங்களோ எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். சன்னியாசம் எடுத்துட்டதுக்கு பிறகு கூட சன்னியாசிக்கும் பெரிய பந்தம் இருக்கு. மாமா மச்சா மாதிரியே உறவு முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சாதுக்கள் மத்தியிலையும் ஆயிரும்.
அப்போ வந்து நம்ம மேலே போக போக கீழே இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும், கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு ஏகாந்த வாசத்துல இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், ஆத்ம ஞான நிஷ்டை அடைய முடியும். அப்ப அதனால நல்லா புரிஞ்சுங்க, நல்லா பாடம் கேளுங்க, பரோட்ச ஞானத்தை நல்லா சம்பாதிங்க. நல்ல பரோட்ச ஞானம் சம்பாதிக்கும் போது வந்து ஒரு நல்ல ஆனந்தம் கிடைக்கும். ஆனா அது முடிவில்லை. அதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமானதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி நித்தியமானதை அடையறதுக்காக ஒரு தியாகம் சம்பவிக்கும். அதுதான் சந்நியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 18வது சாப்டர் நல்லா திரும்ப 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 18வது சாப்டர் பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 18:10 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா இன்னைக்கு பாட்டத்தை பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்விக தியாகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு முக்கியமா ஆச்சாரியார் சொல்றார். தியாகம்னா என்ன அப்படின்னும் போதே வந்து பாத்தீங்கன்னா 10வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், நத்வேஷ்டி அகுஷலம் கர்ம குஷலே நானு சஜ்ஜத்தே தியாகி சத்வ சமாவிஷ்டோ மேதாவி சின்ன சம்சய அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரியமித்யேவ யத் கர்ம கிரியத்தே நியதம் கிரியத்தே அர்ஜுன சங்கம் தியக்துவா பலம் செய்வ ச தியாக சாத்விகோ மதக 9வது ஸ்லோகம். கீதால 18வது அத்தியாயம் படிக்கணும். நீங்க கண்டிப்பா யாராவது சைமல்டேனியஸா கேட்டுக்கிட்டே வாங்க. கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன தியாகம் பண்ணணும்ன்றத கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார். இப்ப நீங்க எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா கர்ம பலன்களை எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணணும். அதான் தியாகம், அதுதான் சாத்விகமான தியாகம் அப்படின்னு மனசுல புரிஞ்சுக்கணும். பாப்போம், நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். வெறும் சாஸ்திரார்த்தம் பாஷ்யம் படிச்சேன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ஆகுன்றதுனால தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் அப்படியே பொதுவாக அப்படி பேசிட்டு ட்ராவல் பண்ணிருக்கேன். நாளைக்கு கொஞ்சம் ஒரு இது பண்ணோன்னா ஈஸியாகிடும். ஹரி ஓம் ஹரி ஓம்.